எசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள் எடுத்து வாசிக்கிறேன். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். தேவன் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமுக்கு என்ன வார்த்தைகளை வாக்கு பண்ணினார் என்று நாம் இந்த வசனங்களில் வாசிக்கிறோம். நெகேமியா புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நெகேமியா 9:7-8 ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படிக்கு அவனோட உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். நெகேமியா புஸ்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கூடி வந்தபோது அவர்களுக்கு முன்பாக வேத புத்தகத்தை திறந்து வாசித்தார்கள் என்று மேலே உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் ஒரு நீண்ட ஜெபம் செய்கிறார்கள். இந்த ஜெபத்தில் நினைவு கூறுதல் இருக்கிறது. நாம் யார், நாம் எப்படிப்பட்டதான மக்கள், நாம் எங்கே இருந்து வந்தவர்கள், கர்த்தர் என்னவெல்லாம் நன்மைகளை செய்தார், நம்முடைய முற்பிதாக்களுக்கு எவ்வளவு நன்மைகளை தேவன் செய்தார். ஆனால் இன்றைக்கு இழிவான நிலையிலே, கஷ்ட நிலையில் நாம் இருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? தேவன் அல்ல, நம்முடைய அக்கிரமமும் நம்முடைய பாவமும் நம்மை இப்படி வைத்திருக்கிறது. இப்போது நாம் பெற்றிருக்கிறதான இந்த நிந்தைக்கு, இந்த அவமானத்துக்கும் நாம் தகுதியானவர்கள். இப்படி நமக்கு செய்ததான தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். திரும்பவுமாக மனம் திரும்புவோமானால் நம்மை திரும்பவுமாக உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இதுக்காக தான் ஜெபம் பண்றாங்க. எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர். நீர் எங்களை உண்மையாக நடப்பித்தீர். நாங்கள் பண்ண அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் விட்டுவிட்ட பாவத்துக்கும் இது எங்களுக்கு தேவைதான் ஆண்டவரே. நீர் நீதி உள்ளவர். தங்களை தாழ்த்துகிறார்கள் தேவனுக்கு முன்பாக. அப்படி தாழ்த்தும் போது தாழ்மையுள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். உண்மையான தாழ்மையை அவர் பார்க்கிறார். உண்மையான மனம் திரும்புதல் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். நொறுங்குண்டு இருதயத்தையும் காணும் போது அவர் இறங்கி வந்து அவர்களை விடுதலையாக்குகிறார். ஒருவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஒரு சிறு பிள்ளையை போல அவர் மேல் ஏக்கம் கொண்டு அவரையே சார்ந்து, உம்மாலே அன்றி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீர் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எனக்கு ஐயோ, நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லும்போது அதற்கு மேல் கர்த்தர் இடத்துல வேறு ஒன்றையும் கேட்க மாட்டாரா? அது போதும் தேவனுக்கு. தேவன் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட மனம் திரும்புதல் மனிதனுக்கு தேவையானதாக இருக்கிறது. ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது. அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்கிற தேவனாக இருக்கிறார். தாவீதை போல உண்மையிலேயே மனங்கசந்து நறுங்குண்டு இருந்தால்தான் மன்னிப்பே தவிர ஏமாற்றுகிறதான மனம் திரும்புதலில் தேவன் ஏமாறுவது கிடையாது. யாரும் தேவனை ஏமாற்றவும் முடியாது. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், இரக்கம் மன உருக்கம் உள்ளவராக இருக்கிறார். அந்த தேவனை இவங்க பார்க்குறாங்க. நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கிறார்கள். ஆபிரகாமை பார்க்கிறார்கள். கல்தேயருடைய தேசத்தில் இருந்தான் ஆபிரகாம். இந்த கல்தேயன் ஆகிய ஆபிரகாமை தேவன் வெளியே கொண்டு வந்து அவனை ஒரு புதிய இனமாக தேவன் மாற்றுகிறார். அது வரைக்கும் எபிரேய இனம் என்கிறதான ஒரு இனமே கிடையாது. எபிரேய இனத்தினுடைய முதல் தகப்பன் ஆபிரகாம். இது ஒரு ஜாதி அல்ல, ஒரு ஜாதி பிரிவுக்காக தேவன் இப்படி செய்யவில்லை. தேவனை ஏற்றுக்கொண்டதான மக்கள், தேவனுக்கு கீழ்ப்படுகிற மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு அடையாளமாக ஒரு இனத்தை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு அவனை பெரிய ஜாதியாக்கி அவன் மூலம் செய்கிற வல்ல செயல்கள் மூலமாக தான் யார் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவர்தான் ஆபிரகாம். இந்த ஜனங்களை குறித்து இங்கே சொல்லுகிறார் தேவன். எசையால வாசிச்சோம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிறதான நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும்
நோக்கி பாருங்கள். நீங்கள் எங்கே இருந்து வெட்டி எடுக்கப்பட்டீர்கள் என்றும் நீங்கள் எந்த குழியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டீர்கள் என்றும் நோக்கி பாருங்கள். இந்த வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை ஆபிரகாம், தோண்டி எடுக்கப்பட்டதான குழி சாராள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். வாக்கு தத்தங்களை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார். சரீரத்தின்படி பார்க்கும்போது அவர் நம்முடைய தகப்பன் கிடையாது. அவர் இஸ்ரவேல் மக்களுடைய மூதாதையராக முற்பிதாவாக இருக்கிறார். அவர் வேறு ஒரு தேசம், நாம் வேறு ஒரு தேசம். அவர் வேறு ஒரு இனம், நாம் வேறு ஒரு இனம் சரீரத்தின்படி. ஆனால் வாக்கு தத்தத்தின்படி பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு தேவன் செய்ததான நன்மைகளை நாம் விசுவாசிக்கிறவர்கள். ஆபிரகாமுக்கு தேவன் என்ன செய்தாரோ அதை எனக்கும் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று நாம் அவரை விசுவாசிக்கிறவர்கள். ஆபிரகாமை தேவன் அழைத்த போது ஆபிரகாம் எல்லாவற்றையும் விற்று ஆண்டவர் சொன்ன தேசத்துக்கு நேராக புறப்பட்டு போனான். எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஆபிரகாம் அழைத்து, நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போவோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபி என்று கர்த்தர் சொன்னார். ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனான். கர்த்தர் சொன்ன உடனே கிளம்பி போயிட்டான். யோசிக்கவே இல்லை. ஊர் என்ன சொல்லும், சொந்த பந்தம் என்ன சொல்லும், அப்பா என்ன சொல்லுவாங்க, அம்மா என்ன சொல்லுவாங்க, பாட்டி என்ன சொல்லுவாங்க, தாத்தா என்ன சொல்லுவாங்க, எதையுமே யோசிக்கல. அன்னைக்கே வெளியே வந்தாச்சு. தேவன் ஆபிரகாமை அழைக்கும்போது அவனை பரதேசியாக இருக்கும்படியாகவோ அவன் கஷ்டப்படும்படியாகவோ பாடுபடும்படியாகவோ தேவன் ஆபிரகாமை அழைக்கவில்லை. அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தரும்படியாக தேவன் ஆபிரகாமை அழைத்தார். தேவன் நம்மை கஷ்டங்களுக்கு அழைக்கவில்லை. தேவன் நம்மை தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் அழைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திலே வாழும்படியாக, அவர் தருகிற நன்மைகளிலே வாழும்படியாக, அவர் தருகிற ஆசீர்வாதங்களிலே வாழும்படியாக, அவர் தருகிற நீதியிலும் உண்மையிலும் பரிசுத்தத்திலும் ஞானத்திலும் தைரியத்திலும் பலத்திலும் வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த விசுவாசம் கிடையாது கிறிஸ்தவர்களுக்குள்ள. அவங்க சொல்றாங்க, இயேசு உன்னை பாடுபடும்படியாக அழைத்து இருக்கிறார், உன்னை கஷ்டப்படும்படியாக அழைத்து இருக்கிறார், உன்னை நொறுக்கும்படியாக, உன்னை நசுக்கும்படியாக. குடிகார கணவனால பாதிக்கப்பட்டு சர்ச்சைக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. புருஷனால கைவிடப்பட்ட பெண்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. வேதனைப்படுத்தப்பட்டு துரத்தப்பட்டு பாடுபட்டு சபைக்கு வந்திருக்கிறாங்க. சபையில செய்தி கொடுக்கப்படுகிறது, கர்த்தர் உன்னை நொறுக்குவார், கர்த்தர் உன்னை நசுக்குவார், கர்த்தர் உன்னை பீறுவார், கர்த்தர் உன்னை முறிப்பார். ஆபிரகாம் வந்திருப்பாரா? உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு வா, நான் உன் எலும்பை உடைப்பேன், உன்னை பாடுபடுத்த போகிறேன், வந்திருப்பானா? தேவன் எவ்வளவு நல்லவர். கல்தையர் தேசத்தில் இருந்திருந்தான்னா ஆபிரகாம், அவன் வாழ்க்கை எவ்வளவு கேவலமா வந்திருக்கும் தெரியுமா? தேவன் நமக்கு ஆபிரகாமை ஒரு டிஸ்பிளே மெட்டீரியலாக மாற்றி வைத்திருக்கிறாரு. மேன்மையான மனிதனாக தேவன் ஆபிரகாமை உருவாக்கி இந்த பூமிக்கு அவனை சாட்சியாக வைத்திருக்கிறார். அப்படி நம்மை வைக்கும்படியாக தானே தேவனும் அழைத்திருக்கிறார். தேவன் எவ்வளவு நல்லவர் நமக்கு. இந்த தேவனை இவ்வளவு கேவலமா நம்ம அவரை காட்டலாமா கொண்டு போயிட்டு ஜனங்களுக்கு முன்னால? என் தேவன் தன்னை அழைச்சிட்டாருன்னா அவனை கஷ்டப்படுத்த மாட்டார். நாமே வீட்டுக்கு யாருன்னா கூட்டுட்டோம்னா கஷ்டப்படுத்துறோமா? அவங்க நல்ல பெட்ரூம் ரெடி பண்றோம், நல்ல பெட்டு கொடுக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், போற வரைக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கணும் நினைக்கிறோமா நினைக்கலையா? நமக்கே அந்த என்ன இருக்கு? தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், தேவன் எவ்வளவு பெரியவர். என் தேவன் ஆபிரகாமை அழைத்து அவனை ஒன்றுமில்லாமல் ஓட்டாண்டியாக்கவில்லை, அவனை தேவன் செல்வந்தனாக மாற்றுகிறார். தேவனை விசுவாசிக்கிறவன் எப்படி இருப்பான் என்பதற்கு ஆபிரகாம் சாட்சியாக இருக்கிறார். எனவேதான் அவரை நமக்கு மாதிரியாக வைத்திருக்கிறார்.
ஒரு ஓட்டாண்டிய மாதிரியா வச்சிருக்கலாம்ல. சுவாசிகளுக்கு ஆபிரகாம் யாரு? தகப்பன். ஏன் ஒரு பிச்சைக்காரன் நமக்கு தகப்பனா காட்டி இருக்கலாமே? ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஆளை, ஒன்றுமில்லால் ஓட்டாண்டியா கிடந்த ஒருவனை நமக்கு தகப்பனா காட்டி இருக்கலாம்ல. தேவன் நமக்கு ஆபிரகாமை தகப்பனா காட்டி இருக்கிறார். நான் அந்த இனத்தை சார்ந்தவன், ஆபிரகாமின் பிள்ளைகள். நம்ம ஆபிரகாமை போலத்தான் வாழ்வோம் இந்த உலகத்துல. நம்முடைய எண்ணங்கள் மாறணும். சில பற்றாக்குறைகள் இருக்கலாம், ஆனா இது நிஜம் அல்ல. வாழ்க்கை கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. ஆபிரகாம் கர்த்தருடைய கரத்திலே இருந்தான். ஆபிரகாம் தன்னை நம்பல, தன் பலத்தை நம்பல, வார்த்தையை நம்பி இருந்தான். தேவன் நம்முடைய வாழ்க்கையோட வார்த்தையை நிறைவேற்ற போகிறார். இந்த வார்த்தையை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த வாக்குத்தத்தங்கள் என்னுடையது? எல்லாமே உங்களுடையது. எது வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. எல்லாம் நமக்கு நன்மைக்கு ஏதுவானவைகளே. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. சிதறி கிடந்ததான எல்லா வாக்குத்தத்தங்களையும் மொத்தமாக திரட்டி எடுத்து ஒரே பத்திரத்தில் எழுதி நம் பேரை அதில் தேவன் பதிவு செய்து வைத்திருக்கிறார். பூமியில் இருக்க எல்லா சொத்துக்களையும் ஒரு டாக்குமெண்ட்டை எழுதி மொத்த டாக்குமெண்ட்டுக்கும் உங்க பேரை சுதந்திரவாளியாக்கி சீல் போட்டா எப்படி இருக்கும்? எல்லாம் யாருடையது? எல்லாம் உங்களுடையது. ஒரு பெரிய டைனிங் ஹால் இருக்கிறது. இந்த டைனிங் ஹாலில் 100 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாப்பாடு அங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. பொரிச்ச மீன் இருக்கு, பொரிச்ச கறி இருக்குது, மட்டன் இருக்கு, சிக்கன் இருக்கு, பீஃப் இருக்கு, வெஜ்ஜில் வேண்டிய எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் சின்ன வயிறு, நமக்கு சின்ன வயிறு. ஆனால் எல்லாம் உங்களுக்கு. எது வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். வச்சு பொறுமையா சாப்பிடுங்க, பொறுமையாய் காத்திருங்கள். எல்லாம் உங்களுடையது. எல்லா நன்மைகளும் உங்களுடையது. உங்கள் ஆத்துமா நன்மையிலே தங்கும். நீங்கள் வாழுகிற நாள் வரைக்கும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யம் அனுபவித்து நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம். அவ்வளவு நன்மைகளை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது அவனுக்கு சுதந்திரமாக தரப்போகிறார் தேவன். சுதந்திரமாக ஒரு பொருளை சுதந்திரமாய் பெற்றுக்கொள்றதுக்கும் சுதந்திரம் இல்லாமல் பெற்றுக்கொள்றதுக்கு இடையில என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு தேவன் ஆசீர்வாதங்களை சுதந்திரமாக தருகிறார். அவனுக்கு தேவன் இடத்தை ஆயத்தம் பண்ணி இருந்தார். ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, நம் எதையும் நீதியாய் செய்கிறவர்கள், யார் ஏமாற்ற வேண்டிய அவசியம் யாருக்கு இல்லை? நமக்கு இல்லை. யார் என்ன தடை பண்ணாலும் நமக்கு கவலை இல்லைங்க. தடைகளை கர்த்தர் உடைப்பார். அவனை செல்வ செழிப்புள்ளவனாக மாற்றினார். படிப்படியாக படிப்படியாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணிவிட்டார். உன்னை பெருக பண்ணுவேன். கர்த்தர் ஆபிரகாமை பெருக பண்ணுகிறார். கீழ்ப்படி போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது அவன் அறியாமல் புறப்பட்டு போனான். இந்த அறியாமல் என்பது என்ன? நீ தெரியாம வந்துட்ட உள்ள, இப்பதான் தெரிஞ்சுக்க போற. உனக்கு இனிமேதான் இருக்கு. ஞானசன் எடுத்துட்டல, இனிமேதான் உனக்கு இருக்கு. எனக்கு சொன்னாங்க இனிமேதான் உனக்கு இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல. என்னதான் இருக்கு சொல்லுங்க. இனிமேதான் உனக்கு கஷ்டம், மேதான் உனக்கு பாடு. இது போல ஆபிரகாம் அறியாமல் போய் சிக்கிக் கொள்ளல. அவன் எதை அறியாமல் இருந்தான்? தனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற இவ்வளவு நன்மைகளை அவன் அறியாமல் இருந்தான். தான் வாழப்போகிறதான வாழ்க்கை எவ்வளவு மேன்மையானது என்று அறியாமல் இருந்தான். கர்த்தர் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள் எவ்வளவு தரமானவைகள் என்பதை அவன் அறியாமல் இருந்தான். தனக்கு கிடைத்திருக்கிறது இந்த வாழ்க்கை எவ்வளவு பாக்கியம் உள்ளது என்பதை அவன் அறியாமல் இருந்தான். அதையெல்லாம் அனுபவிக்க அறிய கர்த்தர் அவனுக்கு இறங்கி உதவி செய்தார். கர்த்தரனை அழைத்தார் கிறிஸ்துவுக்குள் வாழும்படியாக. கிறிஸ்துவனாக வாழும்படியாக அல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழும்படியாக என்னை அந்த வார்த்தையின் மூலமாய் கொண்டு வந்தார். இந்த வாழ்க்கை இன்னதென்று அறியாமல் நுழைந்தேன்.
இன்றைக்கு அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுடைய பிள்ளையாக்கப்பட்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் பிதாவோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே பரிசுத்தவானாக்கப்பட்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள்ளே பரலோக பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். அறியாமல் உள்ளே வந்தோம், இப்போது நாம் அறிகிறோம். அறிய 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 கர்த்தருடைய கிருபைகளை நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். அறியாமல் போனான்னா தெரியாமல் மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம் கிடையாது. நாம் கிறிஸ்துவுக்குள் அறியாமல் வந்தோம், நாம் இன்றைக்கு அவரை அறிந்து அவருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் ஆபிரகாமை பெருக பண்ணினதைப் போல என்னையும் உங்களையும் பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு நிறைய தெரியாது, அவ்வளவு வைத்திருக்கிறார் தேவன் உங்களுக்கு. உங்களால் நம்பவே முடியாதுங்க. அது உங்க திராணிக்கு மிகுந்ததாக இருக்கலாம். தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவும் இல்லை, இருதயத்திலே தோன்றவும் இல்லை. ஆவியால் அதை நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். இன்னும் நீங்கள் போக வேண்டியதான உயரம் இன்னும் அதிகம். இன்னும் மேலே போறீங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நமக்கு தாட்சி என்பதே இல்லை. நாம் தாட்சி அடைவது இல்லை. எப்போதும் கிறிஸ்துவுக்குள்ளே வெற்றி சிறக்கிற மக்களாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள அறியாமல் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். இன்னும் என்ன, இன்னும் என்ன, இன்னும் என்ன? இன்னும் தேவன் அவரை நமக்கு வெளிப்படுத்த வெளிப்படுத்த மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. நமக்கு திரட்சி திரட்சி. குறை என்றால் என்னவென்றே தெரியாத திரட்சி. குறை என்றால் என்னவென்றே தெரியாத திரட்சி. பசி என்றால் என்னவென்றே தெரியாத திருப்தி தேவனுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கு.